ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆர்கேவின் சமையல். கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெங்காய மசாலா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்குங்க. கடாய் சிறிது சூடானதும் அதில் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதோடு சேர்த்து வதக்கி விடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வெங்காயத்தை அதிகமாக சேர்த்துக்குங்க. நான் சிறிதளவு தான் மாவு எடுத்துக்கிறேன், அதனால் இந்த வெங்காயம் எனக்கு போதுமானது. அதோட சிறிதளவு தூள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் வெங்காயம் நல்லா சீக்கிரம் வதங்கும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் கைஸ். அந்தளவுக்கு வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி விடணும். பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி தோசையை ஊற்றி அது மேலே வெங்காயத்தை தூவி செய்வாங்க வெங்காய தோசை. அதை விட இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நீங்கள் சாப்பிட்றதே தெரியாது. தோசையும் நிறையாலாம் சாப்பிட்லாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ஒரு முறை செய்து பாருங்கள். ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இன்னும் நல்லா வதங்கணும், இன்னும் கலர் மாறி வரணும். இந்த டைமில் 2 பச்சை மிளகாயை பொடி பொடியாக நறுக்கி அதோடு சேர்த்துக்குங்க. கூடவே கருவேப்பிலை தலையை கிள்ளி அதோடு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மிளகாய் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, நமக்கு தேவை வெங்காயம் தான். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்குங்க. இன்னும் கொஞ்சம் நிறம் மாறி வரணும், அந்தளவுக்கு நம்ம வதக்கி விடணும். அப்போ தான் சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக வரும். நல்லா வதக்கி விடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்குச்சுன்னா வெங்காயம் நமக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்தளவுக்கு வந்தால் போதும். இதுக்கு மேலே வதக்கணும்னு அவசியம் இல்லை, இது சரியான பதம். இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம இந்த வெங்காயத்தை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். பாருங்க கைஸ், இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிங்க. மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கங்க. இப்போது தேவையான அளவுக்கு மாவை ஒரு கப்பில் எடுத்துக்கங்க. அதில் வதக்கிய இந்த வெங்காயத்தை அதோடு சேர்த்திக்கிங்க. சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க கைஸ். உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு வதக்கும் போதே கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்குங்க. நல்லா கலக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா மாவோடு நல்லா கலக்கணும். இப்போது கல்லை அடுப்பில் வச்சுருங்க. சூடானதும் நம்ம வெங்காய தோசையை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். வெங்காய தோசை ஊற்றும்போது மெல்லிசாக ஊற்றிடாதீங்க, மொந்தமாக ஊற்றுங்க. அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சுற்றியும் ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒரு மூடியை வச்சு மூடிடுங்க. 1 நிமிஷம் வெந்தால் போதும், ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணுங்கள். மேலே லேயர் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இந்த டைமில் இட்லி பொடியை லைட்டாக தூவி விடுங்க. கடைகளில் வாங்கின இட்லி பொடியாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் நீங்கள் அரைச்சி வச்சுருப்பீங்க இல்லையா இட்லி பொடி, அதுவாக இருந்தாலும் சரி, காஷ்மீரி சில்லி பவுடர் லைட்டாக தூவி விடுங்க. அது சும்மா ஃப்ளேவருக்காக மட்டும்தான். பெப்பர் தூள் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. பெப்பர் தூள் சேர்த்துக்கிறது உடம்புக்கு நல்லது, அதனால் நீங்கள் பெப்பர் தூளை கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்குங்க. சுற்றியும் ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஓரங்களை அப்படியே லைட்டாக எடுத்து விடுங்க, வெந்துருச்சான்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்படியே திருப்பி போடுங்க. பாருங்கள் கைஸ், அடிப்பகுதி எப்படி நல்லா வெந்திருக்குன்னு. இப்போ திருப்பி போட்ட உடனே நம்ம எடுத்துடலாம், ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை. அதே 1 நிமிஷம் அளவுக்கு இருந்தால் போதும், வெந்துடும். ஏன்னா ஏற்கனவே வெங்காயம் வெந்துருச்சு இல்லையா, வணக்கிட்டோம் இல்லையா, போதும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், சூடான சுவையான வெங்காய மசாலா தோசை. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.